விஜய் பேசி முடிச்சோன்னு நம்ம ஓம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். முடிச்சோன்னு ஆமா முடிச்சோன்னு ஓம்ப ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல. பத்தியா போதுமா? அப்பா நல்லா கம்னு நல்லப்பாவா நல்லப்பா அப்பா அதெல்லாம் கிடையாது. சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேளு நீ. கம்னு அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா கம்னு செல்ல 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 கட்டினா குறு 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 பாப்பாங்க. ஏய் தம்பி நல்லா படிப்படா. சத்தியமா பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல, அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் என் நினைவே சொர்க்கம் தானம்மா. சின்ன மூச்சு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீரான வா வா. வெண்ணிலவே வெண்ணிலவே தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சிற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தர். பிளீஸ் அரெஸ்ட் மீன். 260 வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு இருக்கேன் பாரு. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு திரும்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. நான் தேவேந்திரன் அல்ல, நான் தேவர் அல்ல, நான் நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, கவுண்டர் அல்ல, வன்னியர் அல்ல, நான் உடையார் அல்ல, முதலியார் அல்ல, பிள்ளை அல்ல, நான் குறவர் அல்ல, இருளர் அல்ல. என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம் அல்ல. என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல, இது என் அடையாளம் அல்ல. இலங்கையுடைய சீமான் இந்தியாவில் உள்ள சீமான் தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் जो हक दे लोग कैसे कैसे लोग रहते हैं यार. लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? என்னோட பேர் நாரவாய் நாராயணன். நான் எப்ப பார்த்தாலும் யாரையாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். நான் திமுக அல்லக்கை. நோ டிவிக்க நோ டிவிக்க நோ டிவிக்க எஸ் எஸ் டிவிக்க எஸ் தல கண்டிவே எஸ் டிவி. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். அவங்க அனைத்தும் அறிவோம் யாம், அனைத்தும் அறிவோம் யாம். பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்தும் அறிவோம் யாம். யார் இவன்? சிவன். எவனோடும் மோதலாம், இந்த சிவனோடும் மோதக்கூடாது. சில பேர் அஜித்த தலை தலைன்னு இருக்கிறேன். சில தருதல்கள் தம் அடிச்சா உடம்புக்கு ஆகாது. நக்கல நக்கலா? மிஸ்டர் விஜயோட மை டியர் தலை, நானே போன் பண்ணலாம் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த மேக்கப் பண்ண முடிஞ்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கா? இஞ்சி தின்ன குறை மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப வெயிட் பண்ண வச்சு ஃபீல் பண்ண போறான். ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்குப்பா. கேம் ஓவர். விஜயகாந்த் வரும்போது
வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல. திருப்பி வந்த 19ல எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல. போட்டியில ஜெயிக்கல. இப்ப 21ல வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில ஒரு கூட்டணி. இங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். எங்க நடுத்தெருவிலையா? தம்பி வர்றாரு, உறுதியா கட்சி ஆரம்பிப்பாரு. படம் நடிக்கிறது நிறுத்திட்டு கட்சி ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் நாங்க பேசிட்டு இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவரோட கூட்டணி வைப்பீங்களா, இதோட வைப்பீங்களா? தம்பி வந்த பிறகு அவர்கிட்ட கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட போவீங்களா அப்படின்னு கேளுங்க. எனக்கு சினிமாவில 5 டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, காட்ட நான் வரைஞ்சது தம்பி. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? கேட்டு